தூத்துக்குடி மாநகர பகுதியில் சுமார் 2 மணி நேரம் பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதுபற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தூத்துக்குடியை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவின் அளவு எவ்வளவாக இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கிறது? ஜெயக்குமார், தூத்துக்குடியில காலையில இருந்து 7:30 மணி, காலையில 6 மணில இருந்து 7:30 மணி வரையில இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அதன் பின்பு ஒரு அரை மணி நேரமாக சாரல் மழை பெய்து வந்தது. ஒரு 2 மணி நேரமாக பெய்த மழை கடுமையான மழையாக இருந்தது. இதனால தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகள்ல தண்ணீர் தேங்கியது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில 59.30 மில்லிமீட்டர் மழையும், மாவட்டம் முழுவதும் 139.30 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருந்தது. அதிகமாக தூத்துக்குடி, சூரங்குடி, கீழ அரசரடி போன்ற பகுதிகளில் தலா 23 மில்லிமீட்டர் அந்த போல மழை பதிவாகி இருந்தது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இருந்து காலையில இருந்து பெய்த மழையில குறிப்பாக பழைய மாநகராட்சி அருகே சாலையில அதிகமான மழைநீர் தேங்கி இருந்தது. இதனால வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த நிலையில தூத்துக்குடி மாநகர பகுதியில் அமைந்துள்ள அந்தோனியார் கோவில் தெரு, செயின்ட் பீட்டர் கோவில் தெரு, குருசடி சந்து, மரக்குடி தெரு போன்ற பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. அதுல ஒரு சில சாலையை விட்டு தாழ்வாக உள்ள வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்தது. இதனால குடியிருப்புகள்ல இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சியை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை அடுத்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் தூத்துக்குடி காய்கறி சந்தை எதிரே இருந்த பகுதிகளில் மழை காரணமாக ஒரு வீடு இடிந்து சேதமானது. இந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் காலி செய்து வேறு இடத்திற்கு சென்றதால் வேறு எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருந்தது. இருப்பினும் இந்த மழை காரணமாக ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் தற்போது வடிய துவங்கியுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.